அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. விஸ்வாசி ஆவணி 28, இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 13, 2025. இன்று கரிநாள், அதேபோல் சஷ்டி, அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த திருமணம் ஆகாதவங்க, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த சஷ்டி விரதத்தை முழுமையாக கடைபிடித்தால் 100% அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று காலை 11:34 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி, கன்னி லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசம் ஏற்படுத்திடும். சந்திராசை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரவு, பகை, விபத்து, கூட்டு மரணம், கணவன் மனைவியுடைய பிரிவினை, அலுவலகத்தில் மோதல் போக்கு, பிள்ளைகளிடையே பகை அனைத்தையும் ஏற்படுத்தும் சந்திராசம் இருக்கக்குள்ள. அதனால் சந்திராசம் எந்த ராசிக்கு இருந்தாலும் அவங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு எந்த ஒரு இடத்துலையும் சிந்தித்து செயல்படணும். தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் தன்னால் தேடி வரும். அதனால் சந்திராசம் இருக்கிறவங்க விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்களாம் சந்திராசம் இருந்துச்சுன்னா விழிப்புணர்வோடு செல்லுங்கள், பாதுகாப்பாக செல்லுங்கள். ஏன்னா அந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்தே தீரும். அதே போல் வீட்டில் இருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்துலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. ஏன்னா அலைச்சல், மன உளைச்சல் அனைத்து ஏற்படுத்தக்கூடியது சந்திராசனம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் அதை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன்னா ஆதி காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தியது தான் இந்த கௌரி நல்ல நேரம். அப்போ விஞ்ஞானமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த காலத்திலே அவங்க இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் தங்களுக்கு தேவையானதை அவங்க அடைஞ்சாங்க. அரசர்களும் ஜோதிடர்களுடைய கருத்தின் அடிப்படையிலேயே இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப உரையும் பஞ்சபட்சியும் பயன்படுத்தி அவங்க எந்த மாநிலத்தை பிடிக்கணுமோ, எந்த நாட்டை பிடிக்கணுமோ அதை பிடித்தாங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள் அடக்கக்கூடியது தான் இந்த கௌரி நல்ல நேரம். அதே போல் தான் பஞ்சபூதங்கள் அடங்கியது தான் இந்த பஞ்சபட்சி. பஞ்சபட்சியை பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில் 100% எதிரிகளை ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் பெற முடியும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இன்று சனிக்கிழமை என்பதால் ஓரநாதன் கதாநாயகன் சனி பகவான் தான். இந்த சனி கிழமையில் சனி உரையில் உடல் ஆரோக்கியத்துக்காக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அதேபோல் அறுவை சிகிச்சை செய்தால் இல்லை முதல்ல சிகிச்சை எடுத்தால் நோய்களுக்கு
சனிக்கிழமையில் எடுக்கணும். சனிக்கிழமையில் எடுத்தால் 100% அந்த வியாதிகள் குணமாகும். சனி பகவான் அசுப ஓரை என்றாலும் சனிக்கிழமையில் அவருடைய ஓரையில் சுப செயல்களே செய்வார். சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சனிக்கிழமையில் தொழில் சம்பந்தமான செயல்களையும் செய்யலாம். ஆயுள் சம்பந்தமான, அதாவது உடல்வாதிகள், அறுவை சிகிச்சை, புதிதாக மருத்துவர்கிட்ட போய் சென்று காண்பித்தல், தீராத வியாதிகளுக்கு அதெல்லாம் சனிக்கிழமை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 100% உங்களை வெற்றி தேடி வரும். சனி வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சனி வர. அதுக்கு அடுத்து குரு வர, அது 1 மணி நேரம் முடிஞ்சோடனே குரு வர வரும், அதுவும் சுப வர. இப்போ எடுத்துக்காட்டுக்கு காலை 6 to 7ன்னா அப்படி 7 to 8 குரு வர வரும். 9 to 10, 10 to 11 செவ்வாய் வர, சூரிய வர. இன்று அந்த ஓரையை தவிர்க்கணும், அசுப வர. இப்போ 11லேருந்து 12 சுக்கிர வர, 12லேருந்து 1, 12லேருந்து 1, அதாவது இந்த ஓரையை பொறுத்த மட்டும் 1 மணி நேரம் கூட்டிங்க. எனக்கே இப்போ சரியான நான் வரல, சொல்லி மறந்துட்டேன். இப்போ காலை 6 to 7 சனி வர, 7 to 8 குரு வர, 8 to 9 செவ்வாய் வர, 9 to 10 சூரிய வர. இந்த 2 வரையை தவிர்த்துடணும். 8லேருந்து 10 மணி மட்டும். அதுக்கு அடுத்து 10லேருந்து 11 சுக்கிர வர, 11லேருந்து 12 புதன் வர, 12லேருந்து 1 சந்திர வரும். கருத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் 1லேருந்து 2 சனி வர வந்துடும். இப்போ இந்த சுக்கிர வரையிலேருந்து சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர, சனி வர, இன்று இந்த 4 வரையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இப்போ சனி வரையிலேருந்து பார்த்தீங்கன்னா சனி வர, குரு வர, இந்த 2 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஓரை உங்களுக்கு சரியாக மனதில் நிற்கவில்லை என்றால் ஒரு ஓரை 1 மணி நேரத்து வர அப்படியே நீங்கள் கூட்டிக்கலாம். ஓரை எப்படின்னா இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு வராது. ஓரையை பொறுத்த மட்டும் முதல் வர சூரிய வர தான் ஆரம்பிக்கும். சூரிய வரையில் ஆரம்பித்து செவ்வாய் வரையில் முடியும். இப்போ சூரிய வர, சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர, சனி வர, குரு வர, செவ்வாய் வர, இது அடிப்படையிலே வரும். கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் ஓரை உங்களுக்கு சரியாக மனதில் நிற்கலைனாலும் அந்தந்த கிழமையில் அந்தந்த ஓரைகள் டைம் கரெக்டாக எந்த ஓரையாக இருந்தாலும் சரி, காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த காலகட்டத்தில் அந்தந்த ஓரைகள் தீரும். எதுக்கு நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லின்னு இருக்கிறேன்னா, ஓரையை வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அதனால்தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தா நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராவகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த தங்கத்தை தொலைச்சிட்டு தான் வேறு தங்கம் வாங்க சொல்லும். வீட்டுக்கு வாசக்கால் வச்சிங்கன்னா வச்ச வாசக்காலே எடுத்து மாற்றி மாற்றி வைக்க சொல்லும். இதெல்லாம் அதாவது மாந்தியோடைய வேலை. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நல்ல காரியம் இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக சரி, இதை தவிர்க்கணும். அதே போல் இறுதி
ஊர்வலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குளிகை டைமை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குளிகை டைமை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியது, அதுவும் தீமையே செய்யும், நல்லது செய்யாது. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. சூளம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வென்றிடுங்க. அதே போல் கோயிலுக்கு செல்லக்குள்ள எக்காரத்தை கொண்டும் அந்த வாசப்படியாட்ட போட்டிருப்பாங்க, அதை தொட்டு வணங்கிட்டு செல்லக்கூடாது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட டிஸ்ட்ரிகளும் பாவங்களும் அதில் பதிஞ்சிருக்கும். நீங்கள் தொட்டு வணங்கக்குள்ள உங்களுடைய கை மூலமாக அது உங்களுடைய உடலில் சென்று நீங்கள் சிறப்பாக நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தீவினை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் கோயிலுக்கு செல்லக்குள்ள எக்காரத்தை கொண்டும் அந்த வாசப்படியை தொட்டு வணங்கக்கூடாது. தொட்டு வணங்கக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா கொடிமரம் தான். கருத்தில் கொள்ளுங்கள். நந்தியை கூட தொட்டு வணங்கக்கூடாது. எந்த சிலைகளையும் தொட்டு வணங்கக்கூடாது. கொடிமரத்தை ஒண்டி தொட்டு வணங்கலாம். அதே போல் கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணக்குள்ள எதிர்க்க எந்த சாமி சிலையும் இருக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். சாமி சிலை இல்லாத சைடு பார்த்து தான் கொடிமரத்தை வணங்கணும். ஏன்னா நீங்கள் சாமி சிலை இருக்கிற சைடு பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அது கொடிமரத்துக்கு வணங்குனதாக ஆகாது, சாமியை வணங்கினதாக தான் கொடிமரம் நினைக்கும். அதனால் கொடிமரம் வணங்கக்குள்ள எந்த சைடில் சாமி இல்லையோ அந்த சைடு பார்த்து நீங்கள் வணங்கணும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது, ஆனால் இது 100% உண்மை. கொடிமரத்துடைய அருளை பெறணுன்னா நீங்கள் கொடிமரத்தை மட்டும்தான் வணங்கணும். அப்போ தான் கொடிமரம் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கோயிலுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி நீங்கள் தர்மம் பண்ணணுன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை கோயிலுக்குள் செல்றதுக்கு முன்பே அந்த தர்மத்தை செய்திடணும். கோயிலுக்குள்ளே சென்று மீண்டும் வெளியே வரக்குள்ள எப்படியாப்பட்ட ஊனமுற்றவர்களாலும் சரி, எப்படியாப்பட்ட முதியோர்களாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டுன்னு போய் உணவு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தர்மம் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தது உங்களுக்கு எந்த பலனையும் ஏற்படுத்தாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இன்ற நாளை நீங்கள் செலவு செய்யணும். அதே போல் பகைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கூட பழகிறவங்களே உங்களுக்கு கோபப்படுறா போல் வார்த்தைகளை விடுவாங்க. அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் தெளிவாக இருந்து கோபத்தை அடக்கி மௌனம் காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதனால் இன்று விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். இந்த நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அற்புதமான நாள், சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்கள் மனதில் உள்ள கோரிக்கைகள் நிறைவேறும். உள்ளம் மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். அதேபோல் கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சும்மாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. பணவரையும் பொருள் வரையும் எது இல்லைனாலும் உடல் வாதிகளும் சண்டை சச்சரவுகளும் பகைகளும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது.
அதேபோல் மேலதிகாரிகிட்ட சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ தெளிவாகவும் கவனமாகவும் பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க, சிறப்பாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், இன்பமயமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மன தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், திடமான நாள்னே சொல்லலாம். அற்புதம். எந்த ஒரு செயல் இருந்தாலும் துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு கீர்த்தியும் இறை அருளும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெருமையும் கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதேபோல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஒத்துழைப்பாங்க. அதே போல் மேல் அதிகாரிகளும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் அவங்க கேட்டு நடப்பாங்க. கும்பராசிக்கு அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் விழிப்புணர்வோடு செய்யணும், விவேகமாக செய்யணும். ஏன்னா இன்று உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லி ஏமாற்றி பண விரயத்தையோ இல்லை பொருள் விரயத்தையோ ஏற்படுத்திடுவாங்க. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மீன ராசிக்காரர்கள் உங்களை தற்காத்து கொடுங்க. இப்போ இந்த துலா ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் இன்று கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இன்று இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.